கால பைரவர் வரலாறு மற்றும் முக்கியத்துவம். கால பைரவரின் தோற்றமும் புராணக் கதையும். 1. பிரம்மாவின் அகங்காரம். சிவபுராணத்தின்படி ஒருமுறை பிரம்மா தனக்கு மிகப்பெரிய அதிகாரம் உண்டு என்று அகங்காரம் கொண்டார். இதற்கு பதிலாக சிவன் தனது கொடிய உருவமான கால பைரவராக வெளிப்பட்டார். தனது மூர்க்கமான வடிவில் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை பைரவர் வெட்டி எடுத்தார். இது அகங்காரத்தை அழிக்கும் சிறப்பைக் குறிக்கிறது. இதன் பிறகு பிரம்மா சிவனின் பரமத்துவத்தை உணர்ந்தார். 2. தவம் செய்யும் முனி. பிரம்மாவின் தலை வெட்டிய பாவத்துக்காக கால பைரவர் எங்கும் தவம் செய்யும் வழிப்போக்கனாக ஆனார். அவர் ஒவ்வொருமுறையும் பிரம்மாவின் தலை கபாலம் கொண்டவராக காட்டப்படுவது அகந்தையிலிருந்து விடுதலையை குறிக்கிறது. கால பைரவரின் தன்மைகள். வடிவம் கொடிய மற்றும் பயங்கரமான கண்கள், கூர்மையான பற்கள் மற்றும் தலைகளின் மாலை அணிந்தவாறு. ஆயுதங்கள் திரிசூலம், கயிறு, பறை மற்றும் கபாலம், தலையின் பாத்திரம். வாகனம் கருப்பு நாய், இது நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பைக் குறிக்கிறது. வழிபாடு மற்றும் நம்பிக்கைகள். பக்தர்கள் கால பைரவரை பாதுகாப்புக்கும் நேரத்தின் மேலான கட்டுப்பாட்டிற்கும் வழிகாட்டுதலுக்காக வழிபடுகிறார்கள். செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் அஷ்டமி 8ஆம் பிறை நாளில் முக்கியமானது. வாரணாசியில் உள்ள புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோவிலில் கால பைரவர் நகரத்தின் காவலராக கருதப்படுகிறார். ஆன்மீக முக்கியத்துவம். கால பைரவர் காலத்தின் கட்டுப்பாடு மற்றும் அகங்காரத்தின் அழிவைக் குறிக்கிறார். அவரை வழிபடுவதன் மூலம் பயம், எதிர்மறை சக்திகள் மற்றும் கர்மச்சொல்கள் அகற்றப்படும் என்றன.